ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு என்ன படம் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா, மலம் டெர்லதாங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இந்தோனேஷியன் பேய் படத்தை தான் எடுத்து வந்திருக்கோம். இது 2025 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை நிறைய ஹாரர் சீன்ஸ் இருக்கு. இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் இருக்கும். இந்த படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான படத்தை பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை பாருங்க. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு கடற்கரையை காட்டுறாங்க. அந்த கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு சதுப்பு நில காடு இருக்கு. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பொண்ணு ஒண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு நடந்து வந்து அந்த கடற்கரை இருக்கிற ஒரு இடத்துல உட்கார, அப்போ ஒரு கொடூரமான பேய் உருவத்தோட ஒரு குரல், உன்னோட உடம்பு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அதை திரும்ப திரும்ப சொல்ல, அந்த பொண்ணு ஒரு இடத்துல படுக்க, அந்த இடத்துல சூனிய வைக்கிற மாதிரியான நிறைய பொருட்கள் இருக்கு. அப்ப அந்த உருவத்தோட நிழல் மட்டும் அந்த பொண்ணு மேல பட, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிழல் அந்த பொண்ணு துற மாதிரியும் வயிற்றுக்கிட்ட வந்து ஏதோ பண்ண, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆகிற மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி கண்ணெல்லாம் வெள்ளையா மாறுது. அதுக்கப்புறம் அந்த பேய் அந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள இருந்து எதோ ஒண்ணு எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சடங்கு செய்யப்பட்ட எல்லா பொருட்களையும் தண்ணிக்குள்ள போடுற மாதிரியும் அப்படியே கட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு அந்த பேய் சொல்ற மாதிரியும் அப்படியே படத்தோட டைட்டிலையும் போட்டு படத்தை ஓபன் பண்றாங்க. அடுத்த சீன்ல அப்படியே கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. அங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஹீரோனோட அப்பா அம்மா சார்பா தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க காஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் வந்திருக்காரு. ஃபங்க்ஷன் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ண போறதுனால நிறைய பேர் அங்க கூடி இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. அவ போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோன் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா போல. அப்படி சவத்துல இருக்கிற நிறைய போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோலாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோனோட அம்மா ஒரு காலத்துல மிகப்பெரிய டான்ஸரா இருந்திருக்காங்க. அதாவது இந்த படம் நடக்கிற காலகட்டம் 1987. ஹீரோனோட அம்மா டான்ஸ்ல நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க போல. ஆனா நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் போல. அதுல ஹீரோனோட அம்மாவால இப்ப சரியா நடக்க முடியல. அதே நேரத்துல அங்கதான் ஹீரோனோட அப்பா ஓமர் இருக்காரு. அவர் கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு இவர் ஒரு புதிய கட்சியை தொடங்க போறாரு. அந்த கட்சி இந்த ஃபங்க்ஷன்ல அனௌன்ஸ் பண்ண போறாரு. அந்த கட்சியில மத்த பொறுப்பு எல்லாத்தையுமே பார்க்க போறது ஹீரோனோட தாத்தா முக்தார் தான். அவரும் அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு சிக்கார் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது, அவர் சிக்கார் சரியா பத்தல அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது, அவரோட ஃப்ரெண்டும் ஒரு லைட்டரை வச்சு பத்த வச்சுட்டு அந்த லைட்டரை அவருக்கே கிஃப்டாவும் கொடுக்கறாரு. இத ஹீரோனோட அப்பாவும் பார்க்க, அப்படியே ஹீரோனோட அக்காவை காட்டுறாங்க. அவ ஹீரோனோட அம்மாவோட ட்ரெஸ் போட்டுட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. அதை பார்த்த ஹீரோனோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த ட்ரெஸ் தொட்ட உடனே அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஞாபகம் வந்த மாதிரி ஒரு மாதிரி முகமே மாற ஆரம்பிக்குது. அதே நேரத்துல ஹீரோனுமே அங்கே வர, அவ நார்மலான ட்ரெஸ் மாட்டி இருக்கா. அதை பார்த்த ஹீரோனோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. என் பேச்சை எப்பவுமே நீ கேட்க மாட்டேல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம போட்டோ தானே எடுக்க போறோம் அப்படி சொல்லிட்டு வாங்கப்பா போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்கார வைக்கிறா. ஹீரோனும் போட்டோ எடுக்கிறதுக்கு 10 செகண்ட் செலக்ட் பண்ணிட்டு வேகமா போட்டோ எடுக்கிறதுக்காக வந்து உட்கார, அதே நேரத்துல ஹீரோனோட அப்பாவுக்கும் ஹீரோனோட அம்மாவுக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு இல்ல போல. ஹீரோனோட அம்மாவும் ஹீரோனோட அப்பாவோட கையை தொட போகும்போது அவரு அதை எடுத்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் போட்டோவும் பிடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோனோட அப்பா இப்ப ஒரு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்பீச்ல, இந்த ஃபங்க்ஷன் நானும் என்னோட ஒய்ஃபும் சேர்ந்து நடத்துற ஃபங்க்ஷன். ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டில் நடந்த ஒரு அசம்பாவிதத்துல என்னோட ஒய்ஃபால நடக்க முடியாம போயிடுச்சு. அது மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான். ஆனா அந்த சம்பவத்துல என்னோட நம்பிக்கை ஒன்னும் குறையல. அந்த சம்பவத்தால தான் இன்னும் என்னால அதிக நேரம் என் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடிஞ்சிச்சு. என்னோட அப்பா பாக் முக்தாரோட பிரேயரால தான் எல்லாமே இப்ப சரியாயிட்டு வருது. அவர் தான் நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு அசம்பிளிமேன். அவரை மாதிரி நானும் நம்ம ஸ்டேட்டுக்காகவும் டிஸ்ட்ரிக்டாகவும் உழைப்பேன். அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பேன். நான் ஆரம்பிக்கிற இந்த புதிய கட்சி மூலமா மக்களுக்கு உழைப்பேன் அப்படின்னு ஹீரோனோட அப்பாவும் பேசி முடிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே இன்னொரு கட்சி தலைவரான காஜியும் பாத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஹீரோனோட தாத்தா கூட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோனோட அப்பாவும் தன்னோட பொண்ணுங்க கிட்டயும் தன்னோட ஒய்ஃப் கிட்டயும் போக, அப்ப சில பொண்ணுங்க அங்கே வந்து உங்க கூட கொஞ்சம் போட்டோ எடுக்கணும் அப்படி சொல்லி அவரை தனியா கூட்டிட்டு போயிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோனோட அம்மாவுக்கு பொசசிவ்னஸா தான் இருக்கு போல. அதே நேரத்துல அந்த இன்னொரு கட்சி தலைவர் காஜி இருக்காருல, அவரும் அங்கிருந்து கிளம்ப, அதை பார்த்த ஹீரோனோட அப்பாவும் அவர்கிட்ட போயிட்டு, நீங்க கிளம்பிட்டீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, உன்னைய சின்ன வயசுல இருந்து நான் பாத்திருக்கேன், இப்ப நல்லா வளர்ந்து எனக்கு எதிராகவே போட்டி போட போற அப்படின்னு அவரும் சொல்ல, போட்டி இருக்கிறது நல்லதானே அப்படின்னு ஹீரோனோட அப்பாவும் சொல்ல, வாழ்க்கையில எல்லாருமே முன்னேறணும்ல அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனோட தாத்தா முக்தாரும் அங்கே வராரு. இனிமே என்னோட டெப்டியா வேற ஆளதான் செலக்ட் பண்ணணும் போல அப்படின்னு அவரும் சொல்ல, அதாவது ஹீரோனோட தாத்தா இருக்காருல, அவரும் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி தான். அவரும் காஜியோட அந்த கட்சியில தான் டெப்டியா இருக்காரு போல. இப்ப அவரோட பையனே இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சதுனால அந்த கட்சிக்கு போயிடுவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் காஜியும் சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு ஹீரோனோட தாத்தாவும், இவன் வின் பண்ணா கூட என்னை டெப்டியா செலக்ட் பண்ண மாட்டான், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த காஜியும் அங்கிருந்து கிளம்பி போக, அப்ப ஹீரோனோட தாத்தாவும் ஹீரோனோட அப்பா கிட்ட, இப்பதான் நீ ஆரம்பிச்சிருக்க, எல்லாத்துக்கும் நீ தயாரா இருக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட தாத்தாவோட ஃப்ரெண்டு அங்கே வராரு. வந்தவரு அங்கிருந்து கிளம்புறே அப்படி சொல்ல, சரி போய் வழி அனுப்பி வச்சுட்டு வாங்க அப்படின்னு ஹீரோனோட அப்பா ஓமரும் ஹீரோனோட தாத்தா முக்தார் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பா ஓமரும் தன்னோட ஒய்ஃபை திரும்பி பார்க்க, அவங்க அங்க டான்ஸ் அடிக்கிறவங்கள பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணி ஒரு பக்கம் ஹீரோனும் எல்லாரையுமே
ரெண்டுமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க தன்னோட அக்கா தன்னோட அம்மாவுக்கு ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து கொடுக்கறத அதையுமே போட்டோ எடுக்கிறா. அப்ப ஹீரோனோட அக்காவுக்கு பின்னாடி ரெட் கலர்ல ரத்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை கூப்பிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோனோட அக்காவும் ரெஸ்ட் ரூமுக்கு போறா. இன்னொரு பக்கம் ஹீரோனோட அம்மாவும் அவங்க ஒரு டான்சர்ல அதனால டான்ஸ் ஆட முடியல அப்படின்னு கையை மட்டும் அசைச்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பிளஷ் பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது திடீர்னு லெட்டின்ல கரு மாதிரி ஏதோ ஒண்ணு கிடக்கிறத பார்த்துட்டு மிரண்டு போய் பயந்து கீழே உட்காந்துடுறா ஹீரோனோட அக்கா. அதுக்கப்புறம் ஹீரோன் கதவை தட்டவும் அதுக்கப்புறம் தான் எட்டி பாக்குறா. நார்மலா தான் இருக்கு. ஆனா திடீர்னு ஹீரோனோட அக்கா அப்படி பார்த்த உடனே ரொம்பவே பதட்டமாயிடுறா. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் வந்த ஹீரோனும் அதை பார்த்துட்டு உனக்கு என்ன அடிக்கடி இப்படி நடக்குது அப்படின்னு தன்னோட அக்கா கிட்ட போயிட்டு எதையை கொடுக்குறா. அதே நேரத்துல ஹீரோனோட அக்காவும் ரொம்பவே சோகமாவும் ரொம்பவே டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த சில ஹீரோனும் தன்னோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு டவுன்ல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டோட போட்டோ ஸ்டுடியோக்கு போறா. உள்ள போய் பார்த்தா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோன் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோனோட ஃப்ரெண்டுமே உள்ள வரான். ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான் போல. அதே மாதிரி தான் நடந்துக்கிறான். அப்பதான் ஹீரோன் ஒரு லெட்டர் எடுத்து காட்ட ஆக்சுவலா ஹீரோன் ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேலைக்காக அப்ளை பண்ணிருக்கா போல. அதுக்கு இன்டர்வியூ போறதுக்காக இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு. இன்டர்வியூ அடுத்த மாசம் போல. அதை கேட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் ரொம்பவே சந்தோஷப்படுறான். நீ இன்னும் கிளம்ப போற, நான் மட்டும் தான் இங்கே இருக்க போறேன் அப்படின்னு அவனும் ரொம்ப ஃபீல் பண்றான். அதே நேரத்துல ஹீரோனுமே ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கா. ஏன்னு கேட்டா என்னோட அம்மா இந்த ஒரு நிலைமையில இருக்காங்க, அவங்கள இப்படி விட்டுட்டு எப்படி போறது? எங்க அப்பா வேற கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி வேலையில அதிகமா பிஸி ஆயிருவாரு. எங்க அம்மா சொன்னாங்க அவரு இதுல வின் பண்ணிட்டாருன்னா மினிஸ்டர் ஆயிருவாரு, அதுக்கப்புறம் அவருக்கு வேலை அதிகமாயிடும். இந்த மாதிரி நேரத்துல அம்மாவை யார் பாத்துப்பா அப்படின்னு ஹீரோனை ஃபீல் பண்ண அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டும் உங்க அக்கா தான் சஃபர் இருக்கால, அவ உங்க அம்மாவை பாத்துப்பா, நீ உன்னோட கரியரை பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்றான். அப்படி கட் பண்ணி ஹீரோனோட அப்பாவை காட்டுறாங்க. அவரும் அவரோட சப்போர்ட்டர்ஸ் கூட வேப்பு மனு தாக்கல் பண்ண வந்திருக்கார் போல. அதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாரு. அவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அவரோட பேர் சொல்லி கோஷம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கிருந்து வெளியில வரும்போது அப்பதான் அந்த ஹாஜிமே அங்க வராரு. இந்த டைம் நீங்க ரொம்பவே லேட்டா வந்துட்டீங்க அப்படின்னு ஹீரோனோட அப்பாவும் சொல்ல இந்த தடவை எலெக்ஷன்ல நேர்மையா போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஜியும் ஹீரோனோட அப்பா கிட்ட உனக்கு சாப்பிட வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு எதையை கொடுத்துட்டு உள்ள போறாரு. அதை வாங்கிக்கிட்டு கீழே வந்த ஹீரோனோட அப்பா கிட்ட ஹீரோனோட அப்பாவோட அசிஸ்டன்டும் இது எலெக்ஷன் டைம், இந்த டயத்துல அவர் கொடுக்கிற சாப்பாட்டெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, இது குப்பை தொட்டில போட்டுருங்க அப்படி சொல்ல அவர் யோசிச்சு பார்த்துட்டு அதை குப்பை தொட்டில போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கிழவிய காட்டுறாங்க. அந்த கிழவியும் ஏதோ கலக்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. யாரோ கதவை பயங்கரமா தட்டிக்கிட்டு இருக்காங்க போல. அந்த கிழவியும் போயிட்டு கதவை திறந்தா வந்திருக்கிறது ஹீரோனோட அக்கா தான். அந்த கிழவியும் சுத்தி முத்தி யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோனை காட்டுறாங்க. தூங்குற நேரத்துல ஹீரோனோ அந்த இன்டர்வியூ லெட்டரை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப எதேச்சியா ஜன்னல் வழியா வெளியில பாக்கும்போது அங்க ஹீரோனோட அக்கா மெதுவா ரொம்பவே டயர்டா நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்ப நடந்து வந்துகிட்டு இருக்கிற அந்த ஹீரோனோட அக்காவோட கையில ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டிருக்கா. அதையுமே காட்டுறாங்க. ஹீரோனோட அக்கா வீட்டுக்குள்ள வந்த உடனே ஹீரோனோ தன்னோட அக்காவை தடுத்து ஏற்கனவே வெளியில இருக்குன்னு சொன்ன, இப்ப என்னடா வெளியில போயிட்டு வர்ற, நீ என்னதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, அம்மா வேற உடம்பு முடியாம இருக்காங்க, இந்த நேரத்துல கூட நீ வெளியில போயிட்டு வர, நான் யாரத்தான் கவனிப்பே அப்படின்னு ஹீரோனை கத்த உடனே ஹீரோனோட அக்காவும் ஹீரோனை தடுத்து சொல்லு, நீயும் சொல்லு, சொகத்துக்கு நான் அலையறேன்னு சொல்லி அதைத்தானே சொல்ல வர அப்படின்னு கோவமா ஹீரோனோட அக்காவும் சொல்ல அதை கேட்ட ஹீரோனை கோவமா போயிட்டு ரூம் சாத்திக்கிறான். அதுக்கப்புறமா தான் பேசுனது தப்பு அப்படின்னு ஹீரோனோட அக்காவுக்கு புரிய வருது. அவ மிகப்பெரிய ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்க மாதிரி தெரியுது. அழுதுகிட்டே ஹீரோனோட ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோனை துறக்காம அந்த பக்கமா உட்காந்து ரொம்பவே கோவமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. இங்கிட்ட வயித்து பிடிச்சுக்கிட்டு ஹீரோனோட அக்காவும் அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்பயே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோனோட அக்காவும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க. அந்த இடம் ஃபுல்லாவே ஒரே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அக்கா டக்குன்னு முழிக்கிற மாதிரி இருக்க. அவளோட கண்ணு எல்லாமே வெள்ளையா இருக்க. அடுத்த செகண்டே மெதுவா ஹீரோனோட அக்காவும் அங்கிருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறா. அவளோட கையில போட்டுக்கிற அந்த பிரேஸ்லெட்டும் அதிர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல வெளியில பயங்கரமா காத்து அடிச்சுக்கிட்டு இருக்க. கதவு திறந்திருக்கவும் அந்த காத்து ரூமுக்குள்ள அடிக்கவும் ஹீரோனுக்கு முழிப்பு வந்து அந்த ரூம் கதவை மூடிட்டு தூங்கலாம் அப்படின்னு போகும்போது வெளியில ஏதோ ஈரமா இருக்கிற மாதிரி இருக்கவும் ஹீரோனு கதவை திறந்துகிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது ஹால் ஃபுல்லாவே ஒரே ஈரமா இருக்கு. இப்படி உள்ள ஈரமாச்சு அப்படின்னு குழப்பத்தோட ஹீரோனு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற லைட் எல்லாமே விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஹீரோனு தன்னோட அக்காவோட ரூமுக்கு போக ரூம் கதவு திறந்திருக்கு. உள்ள பார்த்தா ஹீரோனோட அக்காவை காணோம். எங்க போயிருப்பா அப்படின்னு ஹீரோனு குழம்பிக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு பேய் ஒண்ணு ஹீரோனை டக்குன்னு பயமுறுத்த அந்த சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. ஹீரோனு குழப்பத்தோட சுத்தியும் முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னோட அக்காவோட ரூமை எட்டி பார்த்துட்டு இவ திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு போய் தூங்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில ஹீரோட வீட்டுக்கு யாரோ கால் பண்றாங்க. அதை ஹீரோட அப்பா தான் எடுத்து பேசுறாரு. எடுத்து பேசினவரு வேகமா பதட்டத்தோட ஹீரோனை எழுப்பி உங்க அக்கா எங்க அப்படின்னு கேட்க அவ இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு ஹீரோன் கேட்ட உடனே ஹீரோட அப்பாவோட முகமே மாற ஆரம்பிக்குது. உடனே பதட்டத்தோட வேகமா அவர் அங்கிருந்து கிளம்ப ஹீரோனும் இவரையும் இவ்வளவு பதட்டமா கிளம்புறாரு அப்படிங்கிற குழப்பத்தோட வெளியில வர அதை ஹீரோனோட அம்மாவும் பாக்குறாங்க. வெளியில வந்து ஹீரோனோட அப்பாவும் கார் எடுத்துக்கிட்டு வேக வேகமா கிளம்ப அதனால ஹீரோனும் வேகமா சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே கிளம்பி போறா. ஒரு இடத்துல எல்லாருமே கூட்டமா நிக்கிறாங்க. இங்க போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த இடத்துல யாரோ இறந்து போயிருக்காங்க போல. அது தன்னோட பொண்ணு சஃபரதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோனோட அப்பாவும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. அவரை உள்ள விட மாட்டாங்க. அதே நேரத்துல ஹீரோன் அங்க வந்து சேர்ந்து என்னப்பாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா.
உன்னோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவும் அவங்கள தள்ளி விட்டுட்டு உள்ள போய் பார்த்தா உண்மையிலேயே ஹீரோனோட அக்கா தான் இங்க இறந்து போய் கிடக்குறா. அதை பார்த்த ஹீரோனோட அப்பாவும் பயங்கரமா கத்தி அழுக. அதே நேரத்துல ஹீரோனுமே அங்க வந்து தன்னோட அக்காவை பார்த்து பயங்கரமா கத்தி கதறி எழுதிக்கிட்டு இருக்கா. அங்க ஹீரோனோட அக்கா கொடூரமா இறந்து கிடக்குறா. அந்த வயசான கிழவியுமே அங்கேதான் இருக்காங்க. அவங்க கையில போட்டுக்கிற அந்த பிரேஸ்லெட்டை அதுல இருக்கிற மணியை ஒண்ணு கவுண்ட் பண்ணிக்கிட்டு ஏதோ மந்திர மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முகத்திலையும் பயம் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல ஹீரோனோட அம்மாவும் தன்னோட பொண்ணு இறந்த விஷயம் அவங்களுக்கும் தெரிய வந்திருக்கு போல. அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட அக்காவோட பிணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனோட அக்காவோட உடம்ப அவங்க ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க போல. அவங்களும் ஹீரோனோட அக்காவோட உடம்ப நல்லடக்கம் பண்றாங்க. ஹீரோனோட அக்காவோட இழப்ப அவங்க ஃபேமிலியால தாங்கிக்கவே முடியல. அங்கே வந்து ஹாஜியும் ஹீரோனோட அப்பா கிட்ட இறந்து போன சஃபருக்காக வருத்தப்பட்டுட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோனோட அப்பாவும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்காரு. அடுத்து ஹீரோனோட அம்மாவும் கடைசியா சஃபர் போட்ட அந்த ட்ரெஸ் எடுத்து பாத்துக்கிட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோனோட தாத்தாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த லைட்டரை கூட கிஃப்டா கொடுத்திருப்பாரு. அவரு ஹீரோனோட அப்பா கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு போல. அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோனோட தாத்தா கிட்ட இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கேட்கறது தப்புதான், இருந்தாலும் நம்ம கட்சிக்கு நிதி கொடுத்தவங்க கட்சியோட பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே உமரால இந்த நேரத்துல எலெக்ஷன்ல போட்டியிட முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட இருக்காங்க. நீங்க தான் என்னன்னு கேட்டு சொல்லணும் அப்படின்னு ஹீரோனோட தாத்தா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோனோட அப்பாவும் தூரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பாவும் தன்னோட அப்பா கிட்ட என்னால முடியாதுப்பா, என்னால முடியாது, என்னோட சொந்த பொண்ணையை என்னால காப்பாற்ற முடியல, அப்புறம் எப்படி இந்த டிஸ்ட்ரிக்டையும் இந்த ஸ்டேட்டையும் என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச, அது மட்டும் இல்லாம நான் இந்த எலெக்ஷன்ல நிக்க போறதில்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோனோட தாத்தாவும் நான் பல வருஷமா அரசியல இருக்கேன், ஆனா என்னை விட மிகச்சிறந்த தலைவன் நீ தான், உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி உன் பொண்ணு இறந்ததுக்கு காரணம் நீ இல்ல, நம்ம அரசியல சாதிக்க வேண்டியது இந்த டிஸ்ட்ரிக்டோட மட்டும் இல்ல ஸ்டேட் அளவுல பண்ணணும் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதை பத்தி ஹீரோனோட அப்பாவும் யோசிச்சு பாக்குறாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுக்கு தன்னோட அக்கா ஞாபகம் வந்துருச்சு போல. அதனால அவ இறந்து கிடந்த அந்த இடத்துக்கு வந்து அந்த சதுப்பு நில காட்டுக்கிட்ட வந்து ரொம்பவே சோகமா அந்த இடத்தை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது காட்டுக்குள்ள இருந்து யாரோ ரிதமிக்கா மரத்தை கட்டையில வச்சு தட்ட மாதிரியான ஒரு சத்தம் ஹீரோனுக்கு கேக்குது. அதை கேட்டு குழம்பி போன ஹீரோனும் அங்கேயே பாத்துக்கிட்டே நிக்கிறா. அப்புறம் அவளும் கீழே கிடக்கிற ஒரு கட்டையை எடுத்து மரத்தை தட்ட மறுபடியும் ரிப்ளை பண்ற மாதிரி உள்ள இருந்து தட்டுற மாதிரியான சத்தம் கேட்க ஹீரோனும் அந்த சதுப்பு நில காட்டுக்குள்ள உள்ள போய் பாக்குறா. ஆனா உள்ள யாருமே இல்லாம இருக்கவும் அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் அதே சத்தம் கேக்குது. அதனால ஹீரோனு இன்னும் உள்ள போறா. உள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப பாருங்க அவளுக்கு பின்னாடி இருந்து ஒரு கொடூரமான பேய் ஒண்ணு அப்படி பறந்து வருது அவகிட்ட. அந்த சத்தம் கேட்டு டக்குன்னு திரும்பி பாக்குறா. ஆனா பின்னாடி எதுவுமே இல்ல. ஹீரோனுக்கு உள்ளுக்குள்ள பயம் அதிகமாகுது. சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த சத்தம் கேட்க சரி உள்ள போய் தான் பாக்கலாமே அப்படின்னு அந்த சதுப்பு நில காட்டுக்குள்ள கடந்து போய்கிட்டு இருக்கா. அவளால நடக்க முடியாம இருக்கும். ஷூவை கழட்டிட்டு நடந்து அந்த காட்டை தாண்டி பீச் பக்கமா போகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு மேடை மாதிரி இருக்கு. அதை பாத்துக்கிட்டே ஹீரோ நடந்துகிட்டு இருக்கும் போது கால்ல ஏதோ ஒண்ணு குத்துது. என்னன்னு பார்த்தா ஒரு தோடு மாதிரி இருக்கு. அந்த தோடு வேற யாரோடதும் கிடையாது, ஹீரோனோட அக்காவோட தோடு தான். அதை எடுத்து பார்த்த உடனே ஹீரோனோ இது எப்படி இங்க வந்துச்சு, அவ இறந்தது வேற இடம் இல்ல அப்படின்னு சந்தேகப்பட்டு வேகமா அதை எடுத்துக்கிட்டு தன்னோட அப்பாவோட ஆபீஸ் ரூமுக்கு வந்து அப்பா இங்க பாருங்க இந்த தோடு நம்ம அக்காவோட தான், ஆனா அவ இறந்து கிடந்தது வேற ஒரு இடத்துல, இதை நான் கண்டுபிடிச்சது அந்த காட்டுக்கு அந்த பக்கமா இருக்கிற அந்த பழைய மேடை கிட்ட அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல எங்க கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பாவும் அதை வாங்கி பாக்குறாரு. ஆனா ரொம்பவே யோசிக்கிறாரு. டக்குன்னு அதை எடுத்து தன்னோட அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு இதை கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடு, மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு அவரும் சொல்ல அதுக்கு ஹீரோனோ என்னப்பா இப்படி சொல்றீங்க, அந்த மேடை கிட்ட ஏதோ தப்பா இருக்கு, அதை நீங்க என்னன்னு பார்க்க மாட்டீங்களா, இந்த தோட கொடுங்க அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து அதை பறிக்க பாக்குறான். ஆனா ஹீரோனோட அப்பாவும் மவர் நான் சொல்றதை கேளு, எனக்கு ஏற்கனவே பயங்கர டென்ஷனா இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, இந்த நேரத்துல இந்த விஷயத்துல என்னால பார்க்க முடியாது, இத போலீஸை ஹேண்டில் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் அங்கிருந்து போக சொல்ல அவனும் அந்த தோட போலீஸ் கிட்ட கொடுக்கறதுக்காக கிளம்புறான். ஹீரோனோ இப்ப என்ன பண்றது அப்படி தெரியாம முழிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோனோட அக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஹீரோனோட அப்பா கிட்ட கொடுத்திருப்பாங்க. அதை கான்பிடென்ஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலா போட்டு கொடுத்திருப்பாங்க. அதை ஹீரோனோட அப்பாவும் இப்ப ட்ராயர்ல வச்சு அதை பூட்டி சாவிய மேஜ மேல வைக்கிறாரு. ஹீரோனுக்கு தன்னோட அக்காவை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, ஆனா இந்த விஷயத்துல தன்னோட அப்பா எதையுமே கண்டுபிடிக்க ட்ரை பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கோவத்தோட அங்கிருந்து ஹீரோனு கிளம்புறா. அடுத்து ஹீரோனோட அப்பாவும் இறந்து போன தன்னோட பொண்ணு சஃபரோட ரூமுக்கு வந்து அவளோட போட்டோலாம் எடுத்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. அடுத்து நைட்டு காட்டுறாங்க. ஹீரோனோ தன்னோட அக்காவோட ரூமுக்கு வந்து அவளோட போட்டோ எல்லாத்தையுமே எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோனோட அக்கா ரெக்கார்ட் பண்ண கேசட் ஒன்னு இருக்கு. அதை எடுத்து டேப் ரெக்கார்ட்ல போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுல ஹீரோனோட அக்கா ரொம்பவே ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. அப்படி பாடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல திடீர்னு சொகத்துக்காக அலையிற பொண்ணு அப்படின்னு ஒரு குரல் ஒண்ணு அதுல கேக்குது. அதை கேட்டு பயந்து போன ஹீரோனோ அதை மறுபடியும் பிளே பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்ப திடீர்னு ஹீரோனோட அக்காவோட உருவத்துல இருக்கிற ஒரு பேய் ஒண்ணு டக்குன்னு ஹீரோனோட காது கிட்ட வந்து சொகத்துக்கு அலையிற பொண்ணு அப்படின்னு மறுபடியும் சொல்ல ஹீரோனோ பயந்து போயிட்டு திரும்பி பாக்குறா. அதே நேரத்துல டக்குன்னு ஏதோ ஒண்ணு கீழே விழுந்து உடையிற மாதிரியான சத்தம் கேட்க ஹீரோனோ வெளியில வந்து பார்க்கும்போது ஹீரோனோட அம்மா கீழே விழுந்து வாயில
எல்லாமே நுர தள்ளிப்பி கிடக்குறாங்க. அதே நேரத்துல அங்கே வந்த ஹீரோனோட அப்பாவும் டக்குன்னு தன்னோட பொண்ணை ஆண்டி மோனிக்கு, அதாவது அந்த வயசான கிழவிய வர சொல்லு அப்படி சொல்லிட்டு உடனே டாக்டருக்கும் கால் பண்ணு அப்படி சொல்றாரு. அப்படி சீன் கட்டாக அடுத்த சீன்ல இப்ப அங்க டாக்டர் வந்துட்டாரு போல. அவரும் ஹீரோனோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. அவருக்கு ஹெல்ப்பா அந்த வயசான லேடியுமே இருக்காங்க. அப்ப அந்த வயசான லேடியும் ஹீரோனை பார்த்து, அவர் இன்னைக்கு நைட்டு உங்க அம்மாவை நீ தான் பாத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அங்க நின்னுக்கிட்டு இருந்த ஹீரோனோட அப்பா கிட்ட உங்களால முடிஞ்ச பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் பதட்டத்தோட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் ஹீரோனோட அப்பாவை தனியா கூட்டிட்டு வந்து, உங்க ஒய்ஃபுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வலிப்பு எதுவும் வந்திருக்கா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல, இதுவரை இப்படி நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு ஹீரோனோட அப்பாவும் சொல்ல, என்ன உங்க ஒய்ஃப் தானே, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு டாக்டரும் கேட்க, இதுவரை வந்தது இல்லையா அப்படின்னு ஹீரோனோட அப்பாவும் சொல்ல, சரி நான் கொடுத்திருக்கிற அந்த மெடிசனை கரெக்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப ஹீரோனோட அப்பாவும், நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், உங்க ஓட்டை எனக்கே பார்த்து போடுங்க அப்படின்னு ஹீரோனோட அப்பாவும் ஓட்டு கேட்க, அவரும் யோசிச்சுட்டு முதல்ல உங்க ஒய்ஃபோட உடம்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இதை ஹீரோனுமே கவனிக்கிறான். அடுத்த சீன்ல அந்த வயசான லேடி இருக்காங்கல்ல நோனி, அவங்க ஹீரோனோட அம்மாவுக்கு ஒரு கசாயம் மாதிரி எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப ஹீரோனோட அம்மா படுத்திருக்கும் போது அவங்க கால்ல ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயம் இன்னும் சரியாகல அப்படிங்கறத அவங்க நல்லா பாக்குறாங்க. ஆனா அத ஹீரோனோட அம்மாவும் மறைக்கிறாங்க. அழுதபடியே ஒரு பக்கம் பாத்துக்கிட்டே அழுதுட்டு கிடக்க, அப்படியே பெட்டுக்கு பின்னாடி போயிட்டு ஒரு வித பயத்தோடைய அந்த பிரேஸ்லெட்ல இருக்கிற அந்த மணியை கவுண்ட் பண்ணிக்கிட்டே ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஹீரோயின் வந்துடுறா. வந்த ஹீரோயினோ, என்னோட அக்கா அப்படி இறந்தது உங்களுக்கு வித்தியாசமா தெரியலையா, என்ன பொறுத்த வரைக்கும் அக்காவோட ஆன்மா இன்னும் சாந்தி அடையல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி சொல்ல, புதைச்சதாவே இருக்கட்டும், அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பி வர்றாங்க. மறுபடியும் ஹீரோட அம்மாவை பாத்துக்கிட்டே நிக்க, அப்ப ஹீரோன் அங்கே வர, ஹீரோனை பார்த்த அந்த வயசான லேடியும் உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த வயசான லேடிக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும் போல. அந்த வயசான லேடி போறதே பார்த்த ஹீரோனும் இப்ப தன்னோட அக்காவோட ரூமுக்கு போயிட்டு அங்க ஏதாவது ஒரு குழு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது பெட்டுக்கு கீழே ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அந்த பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய போட்டோஸ் இருக்கு. அதுக்கு கீழே 2 லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் ஹீரோனோட அக்காவுக்கு யாரோ எழுதி இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்தா ஏதோ ஒரு லவ் லெட்டர் மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோனோ அந்த பாக்ஸ்குள்ள பார்க்கும்போது அதுல மெடிசன் டப்பா மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கு. அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோனோ எங்கே போறதுக்காக கிளம்பி அந்த ராத்திரி வேளையில அங்கிருந்து கிளம்பும் போது திடீர்னு அவளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்க. ஹீரோனை பயந்து போயிட்டு லைட்டை போட்டா அந்த உருவம் அங்க இல்ல. மறுபடியும் அந்த லைட் தானாவே ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆகும்போது அந்த இருட்டுக்குள்ள அந்த உருவம் முன்னாடி கிட்ட வந்து நிக்கிற மாதிரி இருக்க. மறுபடியும் லைட்டை போடுறா, மறுபடியும் அந்த உருவத்தை காணோம். மறுபடியும் அதுவாவே ஆஃப் ஆகுது. அந்த உருவம் மறுபடியும் கிட்ட வந்து நிக்கிற மாதிரி இருக்க. ஹீரோன் பயந்து போயிடுறா. அது ஹீரோனோட அக்காவோட உருவத்துல இருக்கிற ஒரு பேய் தான். இவ மறுபடியும் லைட் ஆன் பண்ண பாக்க லைட் ஆன் பண்ணவே முடியல. அந்த பேயும் மெதுமெதுவா கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அப்ப டக்குன்னு லைட் ஆன் ஆக பக்கத்துல பார்த்தா ஹீரோனோட அப்பா நிக்கிறாரு. இந்த நேரத்துல எங்க போற அப்படின்னு கேட்க, ஹீரோனும் பயத்தோடயே அக்காவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக தான் போறேன் அப்படி சொல்ல, அத போலீஸ் பாத்துப்பாங்க, எல்லாத்தையும் தான் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாச்சு, நீ இந்த நேரத்துல வெளியில போக கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல அப்படின்னு ஹீரோனோட அப்பாவும் சொல்ல. ஆனா ஹீரோனோ அந்த இடத்துல அக்கா எதுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போலீஸ் நம்ம கிட்ட சொல்லல, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஹீரோன் சொல்ல, இங்க பாரு நீ என்னைய அம்மாவை பத்தி கவலையே பட மாட்டற, இந்த நேரத்துல நீயும் போய் உனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்குள்ள போ அப்படி சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவும் அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோனோ என்ன பண்றது அப்படி தெரியாம திரும்ப ரூமுக்கே போயிடுறா. அடுத்த நாள் காலையில ஹீரோனோ தன்னோட ஃப்ரெண்டோட அந்த போட்டோ ஸ்டுடியோக்கு வந்து அங்க ஹீரோனோட அக்கா ரூம்ல ஹீரோனோ நிறைய நெகட்டிவ் போட்டோஸ் எடுத்துருப்பா போல. அதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அக்காவை யார் கொன்னது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அத தன்னோட ஃப்ரெண்டோட போட்டோ ஸ்டுடியோக்கு வந்து கழுவிக்கிட்டு இருக்கா. இப்ப நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்க. உன் சிஸ்டருக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க தானே நீ இதெல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, உங்க அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு, அவரால் இதை பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அந்த போட்டோக்களை கழுவிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போட்டோவை கழுவிட்டு அதை பார்க்கும்போது 2 பேரும் முகமும் மாற ஆரம்பிக்குது. அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் நேரா தன்னோட அப்பாவோட ஆபீஸ் ரூமுக்கு வந்து தன்னோட அப்பாவை தேடிக்கிட்டு இருக்க. ஆனா அங்க ஹீரோனோட அப்பா இல்ல. அப்பதான் ஹீரோனுக்கு கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல ஹீரோனோட அப்பா ஒரு ட்ராயர்ல வச்சிருப்பார்ல, அது ஹீரோனுக்கு ஞாபகம் வருது. ஹீரோனும் போயிட்டு அந்த ட்ராயர்ல செக் பண்ணி பாக்குறா. ஒரு ட்ராயர் பூட்டி இருக்கவும் அதை ஹீரோனால திறக்க முடியல. கத்திய வச்சு ட்ரை பண்றா, அப்பவும் திறக்க முடியல. அதனால கடுப்பு அந்த மேஜையை தெல்ல. அப்பதான் சாவி கீழே விழுகுது. அதை எடுத்து ஓபன் பண்றா. ஓபன் பண்ணா அதுல சில போட்டோஸ் இருக்கு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ள இன்னும் சில போட்டோஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அதுல ஹீரோனோட அப்பா வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ண நிலைமையில ஒரு போட்டோ ஒன்று இருக்கு. அதுல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு ரிங் இருக்கு. அதெல்லாம் என்னதுன்னு புரியாம ஹீரோனோ அதை எடுத்து வச்சுட்டு உள்ள பாக்குறா. ஒரு கன் இருக்கு. அந்த கன்னுக்கு கீழே தான் அந்த ஃபைல் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறா. ஓபன் பண்ணி பார்த்து ஹீரோன் அதிர்ச்சியாக அப்படியே ஹீரோனோட அப்பா தன்னோட அசிஸ்டன்டோட எலெக்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வர அங்க ஹீரோனோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோனோ தன்னோட அப்பா கிட்ட, அக்கா கர்ப்பமா இருந்திருக்கா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் எலெக்ஷனுக்காக அது எல்லாத்தையுமே எங்க கிட்ட இருந்து நீங்க மறைச்சிட்டீங்க. அதை கேட்ட ஹீரோனோட அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப ஹீரோனோ அக்காவோட நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமா அப்படி சொல்லிக்கிட்டே, எல்லாத்தையுமே பண்ணது நீதான், அவ மனசை கெடுத்து அவளை உன்னை லவ்ல விழ வச்சு அவளை கெடுத்து கொன்னு இருக்கா அப்படி சொல்லி ஒரு போட்டோவை காட்ட அதுல இருக்கிறது ஹீரோனோட அப்பாவோட அசிஸ்டன்ட் தான். அவங்க கூட தான் ஹீரோனோட
அக்காவும் இருக்கா, அப்படி இல்ல அப்படி சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்ல ஹீரோனோட அப்பாவும் அந்த போட்டோ எல்லாத்தையுமே வாங்கி பார்த்துட்டு இதுல இருக்கிறது நீதானே, என் கூட இருந்து கொலைய அறுத்துட்டியே, என் பொண்ணை கெடுத்து கொன்னிட்டியே அப்படி சொல்லி அவனை பயங்கரமா அடிக்கிறாரு, மூஞ்சி முகரெல்லாம் உடைக்கிறாரு, உன்னை முழுசா நம்பினடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெறி பிடிச்ச மாதிரி அடிக்க ஹீரோனோ அத அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோனோட அம்மாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பாவும் உள்ள இருந்து கன் எடுத்துட்டு வந்து அவனை சுடலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோனோ அப்பா வேணாப்பா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனை சுடாம அந்த கண்ணாலேயே அவனை பயங்கரமா அடிக்கிறாரு. கடைசியில எப்படி ஹீரோனை வந்து தடுக்க அதுக்கப்புறம் போலீஸ வர வச்சு அவனை புடிச்சு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே அதிர்ச்சியா ஹீரோனோட அம்மாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோ நைட்டு தன்னோட அம்மாவை படுக்க வச்சுட்டு சஃபர் மாதிரி நான் எப்பவுமே இருந்தது கிடையாது, அக்கா மாதிரி என்ன உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு ஹீரோனோ தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு படுக்க அப்ப ஹீரோனோட அம்மாவும் உங்க தாத்தா யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க பாட்டி கூட நான் தூங்குனதே கிடையாது, எனக்கு யாருமே இருந்தது இல்ல, நீ என்னோட பொண்ணு, நீனு சஃபரும் எப்பவுமே என்னோட பொண்ணுங்க தான் அப்படின்னு ஹீரோனோட அம்மா சொல்ல இப்ப அக்காவோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு ஹீரோனு சொல்றா. இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஹீரோனோட அம்மா சொல்ல அப்படி ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனோ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நடு ராத்திரி ஹீரோனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோனோட அம்மா கண்ணு முழிச்சுக்கிட்டு ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு விட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பாக்குறாங்க அப்படின்னு ஹீரோனை விட்டத்தை பார்த்துட்டு திரும்பிட்டு பார்த்தா ஹீரோனோட அம்மா இப்ப தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால எந்திரிச்சு உட்கார்ந்து தன்னோட அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒண்ணு ஹீரோனை அப்படியே பெட்டோட அழுத்தி அப்படியே பெட்டுக்கு உள்ள இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. ஒரே தண்ணியா ஹீரோனை சுத்தி இருக்க அப்ப திடீர்னு ஹீரோனை ஏதோ பொசஸ் பண்ண மாதிரி அவளுக்கு சில விசுவல்ஸ் தெரியுது. ஹீரோனோட அக்காவோட விசுவல்ஸும் அவ ஒரு இடத்துல படுத்திருக்க மாதிரியும் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த சாத்தா கையில கருவுண்ண வச்சிருக்க மாதிரியும் வித்தியாசமான சில விசுவல்ஸ் எல்லாம் ஹீரோனோட கண்ணுக்கு தெரிய டக்குனு ஹீரோன் சுயனுக்கு வந்துடுறா. மிரண்டு போய் மேல பார்த்தா ஹீரோனோட அக்காவோட உருவத்துல ஒரு பேய் ஒண்ணு மூணாவதுன்னு சொல்லிக்கிட்டு ஹீரோனை பயமுறுத்த ஹீரோனை பயந்து எப்படி கீழே விழுந்துடுறா. பார்த்தா ஹீரோன் கண்டது எல்லாமே கனவு. அது கனவா நிஜமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ரியலா இருந்துச்சு. அதனால பதட்டமான ஹீரோனோ உடனே கதவை திறந்து பாக்குறா. எல்லாமே விடிஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் எதிர்த்தாப்புல இருக்கிற தன்னோட அக்காவோட போட்டோவை எடுத்துட்டு பார்க்கும்போது கனவுல வந்த பேருவம் டக்குன்னு அவளோட கண்ணுக்கு தெரிய பயந்து போய் போட்டோவை கீழே போட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்கவும் உடனே ஹீரோனை வெளியில வந்து பாக்குறா. கிச்சன்ல இருந்து தான் அந்த பாட்டு சத்தம் கேக்குது. டைனிங் டேபிள்ல ஒரு மாதிரி நர்வஸா ஹீரோனோட அப்பா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா நேத்து வரை நடக்க முடியாம இருந்த ஹீரோனோட அம்மா இப்ப நடந்து வராங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருக்காங்க. அது ஹீரோனுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மாவும் ஹீரோனை வா சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போக டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருந்த ஹீரோனோட அப்பா எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா தன்னோட பொண்ணை கட்டி பிடிச்சி பாசத்தை பொழியறாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனோ தன்னோட அப்பாவை பார்க்க வர அவரும் ஹீரோன் கிட்ட நல்ல வேலை நீ உன் அம்மா மாதிரி அறிவாளியா இருக்க, என்ன மாதிரி இருந்திருந்தா மொத்த குடும்பமும் முட்டாளாதான் இருந்திருக்கணும். அந்த கசாக் அவன் எனக்காக பல வருஷமா என்னோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணான், அவன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனோ தன்னோட அப்பாவோட ஆபீஸ் ரூம்ல இருந்து எடுத்த அந்த மோதிரத்தை தன்னோட அப்பா கிட்ட காட்ட அதை வாங்கின ஹீரோனோட அப்பாவும் அதை பார்த்துட்டு இது என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப் அனியோட மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கல்யாணம் 6 மாசத்துல அவ உடம்பு இல்லாம இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் தான் உன்னோட தாத்தா எனக்கு உன்னோட அம்மாவை அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோனை திரும்பி பார்க்கும்போது அங்க ஹீரோனோட அம்மா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோ தன்னோட அப்பா கிட்ட வந்துட்டு நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டா நம்மள சுத்தி இருக்கிறவங்க மேல அந்த அன்பை செலுத்தணும் அப்படின்னு ஹீரோனோ தன்னோட அப்பா கிட்ட சொல்ல அதாவது கொஞ்ச நாளாவே தன்னோட அப்பா தன்னோட அம்மா மேல பாசமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும் போல. அதை மீன் பண்ணி தான் பேசுறா. அம்மா முறையா உடம்பு இல்லாம போனப்ப எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. அப்பா உங்களுக்கு இந்த சூப்பர் நேச்சுரல் மேல ஏதாவது நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனோட அப்பாவும் இந்த பேய் பிசாசு சூப்பர் நேச்சுரல் இதை விட மனுஷங்க தான் ரொம்பவே ஆபத்தானவங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்ல அதே நேரத்துல ஹீரோனோட தாத்தாவுமே இங்க வராரு. அவருமே ஹீரோனோட அம்மா நல்லா நடந்து போறத பாக்குறாரு. அவங்களும் ஹீரோனோட தாத்தாவை பாக்குறாங்க. அப்படியே ஹீரோனோட தாத்தாவும் ஓமர் கிட்ட வர அப்படியே கட் பண்ணி அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டோட போட்டோ ஷாப் இருக்கும்ல போட்டோ ஸ்டுடியோ அங்க ஒருத்தன் பைக்ல வந்து இறங்குறான். அவனும் அந்த கடைக்குள்ள போக அதே நேரத்துல ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒரு பிலிம் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் கிட்ட டெலிபோன்லயே நடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப ஒருத்தன் தன்னோட கடைக்குள்ள போறத ஹீரோனோட ஃப்ரெண்டும் பாக்குறான். அது வேற யாரும் இல்ல அந்த ஹீரோனோட அப்பாவோட அசிஸ்டன்ட் தான். டக்குன்னு ஹீரோனோட ஃப்ரெண்டு பின்னாடி வந்து அவனை அடிச்சு மயங்க வைக்க அதுக்கப்புறம் அவனை கட்டி போட்டுட்டு ஹீரோனுமே வர வச்சிருப்பான் போல. ரெண்டு பேருமே சேர்ந்து நீ எப்படி ஜெயில இருந்து வெளியில வந்து அப்படின்னு கேட்க நான் குற்றவாளி கிடையாது, அதனால என்னை வெளியில விட்டுட்டாங்க அப்படி சொல்ல உன்னை நாங்க அண்ணன் மாதிரி தானே பார்த்தோம் அப்படி மாதிரி ஹீரோனு சொல்ல நான் சஃபரை ரொம்பவே லவ் பண்ணேன், நான் அவளுக்கு எழுதின எல்லா லெட்டருமே நீ படிச்சிருக்கேல, அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணா என்னாலதான் அவ அப்படி மாறினா அப்படி சொல்ல அப்பதான் ஹீரோனோட ஃப்ரெண்டும் அப்படி அவ என்னதான் பண்ணா அப்படின்னு கேட்க அப்போதான் ஹீரோனை நினைச்சு பாக்குறா. ஹீரோனோட அக்கா ஏதோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருப்பா போல. அதை ஹீரோனோட அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை எடுத்து அதை கொட்டிக்கிட்டு இருக்கும்போது இது என்னோடது இல்ல அப்படின்னு ஹீரோனோட அக்காவும் சொல்ல உங்க அப்பா வரட்டும் எல்லாத்தையும் நான் சொல்றேன், நீ எப்ப பார்த்தாலும் நைட் வெளியில போற இப்படி அடிக்ட் ஆகிறதுக்காக தான் நீ எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கியா, நான் இந்த ஸ்டேட்லயே ரொம்பவே ஃபேமஸ் ஆனவ, உன்னால என் பேர் கெட்டு போயிரும் போல, நீ சுகத்துக்காகவே அலையிற பொண்ணா இருக்கா அப்படின்னு ஹீரோனோட அம்மாவும் ஹீரோனோட அக்காவை திட்ட அதனால கோமான ஹீரோனோட அக்காவும் தன்னோட அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளிவிட அதுல அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அதனால
அதனாலதான் ஹீரோனோட அம்மாவால நடக்க முடியாம போயிருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோனுமே நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட அக்கா அப்படி அந்த நிலைமையில இருக்கும்போது அவளை யூஸ் பண்ணி அவளை நீ கற்பமா இருக்க அப்படின்னு ஹீரோனு கேட்க, இல்ல அவளை நான் தொட்டது கூட கிடையாது, அவ கன்சீவ் இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது, மேடம் நோனியை பத்தி தெரியும்ல அந்த வயசான லேடி, அவங்கள போய் பாருங்க, ஒரு தடவை அக்கா அந்த லேடியை போய் தான் பார்க்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு அவனும் சொல்ல ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. அப்படியே கட் பண்ணி இங்க ஹீரோயினோட தாத்தாவும் ஹீரோனோட அப்பா கிட்ட நீ காஜி கிட்ட ஏதாவது வாங்குனியா அப்படின்னு கேட்க, ஹீரோனோட அப்பாவும் நினைச்சு பார்த்துட்டு வாங்கினேன், ஆனா அதை அப்பவே தூக்கி போட்டுட்டு அப்படி சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பாவும் திடீர்னு என் ஒய்ஃபுக்கு வலிப்பு வர ஆரம்பிச்சிச்சு, என்னோட பொண்ணு மாவாரும் சூப்பர் நேச்சுரல் பேய் பிசாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறா, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி சொல்ல, அப்பதான் ஹீரோனோட தாத்தாவும் உனக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னா அதனால அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, மனுஷங்க அதை விட மோசமானவங்க, உன் வீட்டை சுத்தி தேடிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல அவர் கையில இருக்கிற ஒரு தழும்ப காட்டி இதே மாதிரி எனக்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனால ஹீரோனோட அப்பாவும் எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்க அப்ப வாசல்ல இருக்கிற அந்த மேட்டுக்கு கீழே ஏதோ துணியால மடிக்கப்பட்டு ஏதோ சுத்தி வச்சிருக்க மாதிரி இருக்கு, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்குறாரு. அதுல ஏதோ மண் இருக்கிற மாதிரி இருக்க, அதுல ஏதோ மந்திர எழுத்துக்கள்லாம் எழுதி இருக்கு. அதை ஹீரோனோட அம்மாவும் பாக்குறாங்க. இத அந்த காஜி தான் பண்ணிருப்பாரு அப்படின்னு ஹீரோனோட அப்பா முடிவு பண்ணி நேரா அந்த ஹாஜியோட கட்சி ஆபீஸ்க்கே போறாரு. அங்க எல்லா கட்சி ஆளுங்களும் இருக்காங்க. அங்க காஜியும் உட்கார்ந்துகிட்டு செஸ் விளையாண்டுகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் போல அதோட கமெண்ட்ரி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்கே வந்து ஹீரோவும் என் குடும்பத்துக்கு இப்படி ஏன் பண்ண, நேர்மையா தானே மோதிரின்னு சொன்ன, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி சொல்லி அந்த துணியை தூக்கி போட அதை பார்த்த காஜியும் முட்டாள் மாதிரி நடந்துக்காத, நீ பண்ற எல்லாத்தையுமே எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு கண்ணு தெரியாத நாய் கூட உங்க வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிரும், உங்க அப்பா தான் ரொம்பவே வீக் ஆயிட்டாரு, அவரு இப்ப அவராவே இல்ல, முதல்ல அரசியல் ரொம்பவே ஈஸி, முதல்ல நீ யாரு அப்படிங்கறத நீ உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட அதை போய் எடுத்துட்டு வந்து கொடு அப்படி சொல்ல, அவன் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து ஹீரோனோட அப்பா கிட்ட கொடுக்க அதை ஹீரோனோட அப்பாவும் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஹீரோனோட பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு. இது எப்படி இவருக்கு கிடைச்சிச்சுன்னு தெரியல. ஆனா ஹீரோனோட அப்பாவும் என்னோட அப்பா இந்த கிராமத்தை இந்த இடத்தை உருவாக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாரு, அதுக்கு நீங்க இப்படிதான் நன்றி கடன் காட்டுவீங்களா அப்படி சொல்ல அங்கிருந்து எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பாவை போட்டு பயங்கரமா அடிக்க அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அந்த காஜியும் அங்கிருந்து கிளம்புறாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோனோ தன்னோட அப்பாவை தேடி வீட்டுக்கு வர அங்க ஹீரோனோட அப்பா இல்ல. அதே நேரத்துல ஒரு பாட்டு சத்தம் கேட்க ஹீரோனோ தன்னோட அம்மாவோட ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோ தன்னோட அம்மா கிட்ட கேட்க எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோனோட அம்மாவும் சொல்ல, மேடம் நோனியை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மறுபடியும் ஹீரோனு கேட்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத நான் ரொம்பவே டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோனோட அப்பாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அடி வாங்கின நிலைமையில அங்கிருந்து கார்ல கிளம்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க ஹீரோனோ ஒரு முடிவு பண்ணி கத்தி டார்ச் லைட் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுது. அப்ப திடீர்னு பிளாஷ் லைட் மாதிரி போட்டோ எடுக்கிற மாதிரி பிளாஷா அடிச்சுக்கிட்டு இருக்க, எங்க இருந்து இந்த பிளாஷ் லைட் அடிக்குது அப்படி சொல்லிட்டு ஹீரோனு திரும்பும்போது கட்டிலுக்கு கீழ இருந்து ஒரு கேமராவில இருந்து போட்டோ எடுக்கிற மாதிரி பிளாஷஸா வந்துகிட்டு இருக்கு. ஹீரோன் அதை பார்த்த உடனே அதை எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு கட்டிலுக்கு கீழே போய் எடுக்க ட்ரை பண்றா. அவளுக்கு எட்ட மாட்டுது. அந்த கேமராவை எடுக்கிற அதே நேரத்துல திடீர்னு ஏதோ ஒண்ணு ஹீரோனோட காலை பிடிச்சி இழுக்குது. ஹீரோனை பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவ வச்சிருந்த அந்த டார்ச் லைட் இன்னொரு பக்கமா உருண்டு போக, அப்ப பாருங்க ஹீரோனோட அக்காவோட உருவத்துல இருக்கிற அந்த பேய் திடீர்னு வந்து ஹீரோனை பயங்கரமா பயமுறுத்த ஹீரோனு பயங்கரமா அலறிக்கிட்டு போட்டோ எடுக்கிற அந்த கேமராவை கையில வச்சுக்கிட்டே இருக்கா. அந்த பிளாஷ் லைட்ல பார்க்க அவ்வளவு பயமா இருக்கு. கடத்துல எப்படி லைட்டை போட்டுறா. அதுக்கப்புறம் அந்த உருவம் அங்கிருந்து காணாம போகுது. தன்னை அடிச்சு அவமானப்படுத்ததுனால காஜி மேல ரொம்பவே கோவமா இருந்த ஹீரோனோட அப்பாவும் அவரை கொல்றதுக்கு முடிவு பண்ணி கன் எடுத்துக்கிட்டு நேரா காஜியோட வீட்டுக்கு வந்து நிக்க, அங்க காஜி உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால மெதுவா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு காஜியை சுட்டு கொன்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு காஜியும் அப்படி சரிஞ்சு கீழே விழ, அப்பதான் யாரும் காஜியை கொண்டுட்டு போனது ஹீரோனோட அப்பாவுக்கு தெரிய வருது. இப்ப என்ன பண்றது அப்படி தெரியாம யாராவது பாத்துருவாங்களா அப்படிங்கிற பயத்தோடைய சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க தன்னோட அப்பாவோட லைட்டர் இருக்கிறத ஹீரோனோட அப்பாவும் பாக்குறாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோனோ அந்த வயசான லேடியோட வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்ட அந்த லேடியின் கதவு துறக்க டக்குன்னு அந்த லேடியோட கழுத்துல கத்திய வச்சு உண்மையை சொல்லுங்க, எங்க அக்காவுக்கு என்ன பண்ணீங்க, நீங்க என்ன மறைக்கிறீங்க, எங்க அக்கா இறந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு ஹீரோனு கேட்க, அது சொல்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு அந்த வயசான லேடியும் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோனுமே படுக்க வச்சு ஒரு சடங்கு மாதிரி பண்றாங்க. ஹீரோனுக்குமே அந்த பாதிப்பு இருக்கும் போல. அதனால அவளோட கையில ஒரு பிரேஸ்லெட்டை போட்டு விட்டுட்டு இது எப்பவுமே கலட்டாத அப்படின்னு சொல்ல, என்னோட அக்காவுக்கு அப்படி யார் பண்ணிருப்பா அப்படின்னு ஹீரோனு கேட்க, என்னால அதை ட்ரேஸ் பண்ணவே முடியல, அந்த சாத்தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேன், நீ தூங்கும் போது குரானை உச்சரிச்சுட்டே படு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பயத்துல குரானை உச்சரிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுது. அதனால பயந்து போன ஹீரோன் எந்திரிச்சு உட்காந்து குரானை படிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப திடீர்னு கதவு ஓபன் ஆக ஹீரோனோட அக்கா அங்க நடந்து போற மாதிரி இருக்கவும் ஹீரோனோ தன்னோட அக்காவை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல ஹீரோனோட அக்கா எங்க இறந்து கிடந்தாலோ அந்த இடத்தை கிராஸ் பண்ணி அந்த ஆவி போக ஹீரோனோ இறந்து கிடக்கிற தன்னோட அக்காவை பாக்குறா. திடீர்னு ஹீரோனோட அக்கா எந்திரிச்சு அப்படியே ரிவர்ஸ்ல போற மாதிரி இருக்கு. அதாவது அங்க நடந்த எல்லாமே ரிவர்ஸ்ல நடக்குது. ஹீரோனோட அக்காவை யார துரத்திட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆனா யாரு துரத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சரியா தெரியல. ஹீரோனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறா. ஒரு கட்டத்துல
ஒரு பழைய மேடு இருக்கும்ல, அந்த இடத்துக்கு ஹீரோன் வர, அந்த இடத்துல ஹீரோனோட அக்காவை கருப்பு கலர்ல ஏதோ ஒரு சாத்தான் மாதிரி ஏதோ ஒண்ணு ஹீரோனோட அக்காவை தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோன் அதிர்ச்சியாகி யார் அது அப்படின்னு பார்க்கலாம்னு முன்னாடி போக, அங்க நடக்கிறது எல்லாமே ஹீரோனோட கண்ணுக்கு தெரியுது. ஆக்சுவலா அங்க படுத்திருக்கிறதே ஹீரோன் தான். அதை பார்த்து தான் ஹீரோன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறா. ஹீரோன் கையில அந்த பிரேஸ்லெட் இருக்கிறதுனால திடீர்னு ஹீரோன் சுயநனுக்கு வந்து அது யாருன்னு பார்க்கும்போது அப்பதான் அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அது வேற யாரும் இல்ல, ஹீரோனோட தாத்தா தான். அதை பார்த்த உடனே அவரை தள்ளி விட்டுட்டு வேகமா ஹீரோனோ அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஹீரோனோட தாத்தாவும் அவளை கொல்றதுக்காக பின்னாடியே ஓடி வர, ஒரு கட்டத்துல ஹீரோன் தப்பிச்சு அங்கிருந்து போயிட, அப்ப அவரால் துரத்த முடியாம அதே இடத்துல உட்கார்ந்துறாரு. அப்ப திடீர்னு அங்க வந்த அந்த பேய், அதாவது இச்சைகளையும் பேராசைகளையும் நிறைவேற்றுற ஒரு டீமன் குயின், நீ தோத்துட்ட அப்படின்னு அந்த பேய் சொல்ல, இல்ல நான் தோக்கல, கண்டிப்பா உனக்கு மூணாவது நான் பரிசீலிப்பேன் அப்படின்னு ஹீரோனோட தாத்தாவும் சொல்ல, அப்படியே கட் பண்ணி இங்க ஹீரோனோட அப்பா அடி வாங்கினதோட ரொம்பவே பதட்டமாவும் டென்ஷனாவும் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல உள்ள இருந்து ஆயில் எடுத்துக்கிட்டு வந்த ஹீரோனோட அம்மாவும் ஹீரோனோட அப்பாவுக்கு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சேரும் சகதியுமே அங்கே வந்த ஹீரோனோ, இது எல்லாத்துக்கும் காரணம் தாத்தா தான், தாத்தா என்ன தொட்டுட்டாரு, இதேதான் அக்கா கிட்டே அப்படிதான் நடந்துகிட்டு இருந்திருக்காரு, எல்லாத்துக்கும் பின்னாடி அவர் தான் இருக்காரு அப்படின்னு அழுதுகிட்டே ஹீரோனு சொல்ல, மவா உன்னோட தாத்தாவை பத்தி அப்படி சொல்லாத அப்படின்னு ஹீரோனோட அம்மாவும் சொல்ல, இல்ல நம்ம பொண்ணு ஒண்ணும் பொய் சொல்லல அப்படின்னு ஹீரோனோட அப்பாவும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோனோட அம்மா வித்தியாசமா ரியாக்ட் பண்றாங்க. அவங்க உடம்பு அந்த பேய் பொசஸ் பண்ண மாதிரி திடீர்னு லைட்டும் ஆஃப் ஆக அந்த இடத்துல காணாம போயிடுறாங்க. உடனே ஹீரோனோட அப்பாவும் டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து பார்த்தா இப்படி நின்னுகிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆற மாதிரி பண்ணி ஹீரோனோட அப்பாவை அப்படியே தூக்கி எறிய, அதை பார்த்து பயந்து பண்ண ஹீரோன் அங்கிருந்து தப்பிக்க பாக்குறா. எல்லா கதவும் லாக் ஆயிடுது. அதனால வெளியில ஓடி வரலாம் பார்த்தா அங்க அந்த பேய் பறந்து இவளை நோக்கி வர, அதை பார்த்து பயந்து போயிட்டு மறுபடியும் உள்ள ஒரு ரூமுக்குள்ள ஓடுறா. அதே நேரத்துல அந்த வயசான லேடியும் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குமே அந்த சம்பவம் தெரியற மாதிரி டக்குன்னு ஃபீல் பண்றாங்க. இங்க ஹீரோன் உள்ள ஓடி வந்து ஒரு பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. அந்த பேயுமே இங்க வந்த மாதிரி தான் தெரியுது. ஹீரோனோ அமைதியா சத்தம் போடாம நின்னுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க, அப்ப திடீர்னு ஹீரோனுக்கு பின்னாடி வந்து அந்த பேய் ஹீரோனை பிடிக்க ஹீரோன் எப்படி வெளியில வந்துடுறா. ஆனா அவளுக்கு முன்னாடி ஹீரோட அம்மாவை பொசஸ் பண்ண அந்த பேய் நிக்க, அப்ப திடீர்னு அங்கே வந்த அந்த வயசான லேடியும் மந்திரத்தை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோட அம்மாவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை விரட்டி அவங்கள நார்மலுக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பாவும் இதை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி சொல்ல, அப்பா எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு, சஃபருமே இப்ப நம்ம கூட இல்ல, முதல்ல அம்மாவை சரி பண்ண பாப்போம் அப்படின்னு ஹீரோன் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மாவை கட்டி போட்டு அந்த வயசான லேடியும் ஹீரோனோட அம்மாவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சாத்தானை வெளியே கொண்டு வந்து உன்னோட மாஸ்டர் யாரு, யாருக்காக நீ வேலை பாக்குற அப்படின்னு மந்திரத்தை சொல்லி மிரட்டி கேட்க, ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரண்டு பிடிச்சு எல்லா வேலையுமே பண்ணுது அந்த சாத்தான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த ரேடியோ மூலமா எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு யாருமே இருந்ததே கிடையாது, அவங்க அனாதையா தான் வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்டி ஆடுறத ஒரு தொழிலா பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோனோட அப்பா மேல ஒரு காதல் இருந்திருக்கு. ஆனா அதே நேரத்துல ஹீரோனோட அப்பாவும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிருக்காரு. ஹீரோனோட அப்பா மேல இருந்த அந்த அதீத காதல்னால அவர் அடையணும் அப்படிங்கிற ஒரு குறுக்கு புத்தினாலையும் அந்த நேரத்துல ஹீரோனோட தாத்தா ஒரு அரசியல்வாதி இருந்ததுனால அவர் கூடயும் ஹீரோனோட அம்மாவுக்கு பழக்கம் இருந்திருக்கு. அதனால ஹீரோனோட அம்மாவும் அவர் மூலமா ஹீரோனோட அப்பாவை அடைய நினைச்சாங்க. சாத்தான் கூட அக்ரிமெண்ட் போடுறது மூலமா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும், உங்களுக்கு பணம் பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும், அதே நேரத்துல எனக்கு தேவை உங்களோட பையன் ஓமர் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒரு டீலிங்க்கு வராங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இச்சைகளையும் பேராசைகளையும் நிறைவேற்றுற அந்த சாத்தானை வரவழைச்சு அந்த டீமன் குயினை வர வச்சு ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. அதே நேரத்துல அந்த டீமன் குயினோ நேரம் வரும்போது என்னோட பழிய நானே கேட்பேன் அப்படி சொல்ல, இப்படி ஒரு டீலிங் போட்டதுனால 6 மாசத்துல உமருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பொண்ணு நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் தான் உமரோட வாழ்க்கையில ஹீரோனோட அம்மா நுழைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த டீமன் குயின் ஒரு விஷயத்த சொல்லிதான் அந்த டீலிங்கே போட்டிருக்கோம், எப்ப வர உனக்கு ஓமர் மேல லஸ்ட் இருக்கோ அப்ப வர மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், அதே நேரத்துல நீ பண்ற இந்த தப்புக்கு உன்னோட கடவுள் உனக்கு தண்டனை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லும் போதுதான் அவங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நடக்க முடியாம போயிருக்கும்ல. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பாவை ஹீரோனோட அம்மா தொடாம இருப்பாங்க. அதுல இருந்துதான் ஹீரோனோட அப்பாவுக்கு ஹீரோனோட அம்மா மேல இருக்கிற அந்த ஈர்ப்பு குறைய ஆரம்பிச்சிருக்கும். எங்க ஓமர் தன்னை விட்டுட்டு போயிருவாரு அப்படிங்கிற பயத்திலே தான் சீக்கிரமா குணமாகணும் அப்படின்னு ஹீரோனோட அம்மாவும் நினைச்சாங்க. அதனால மறுபடியும் தன்னோட மாமனாரோட உதவியோட அந்த டீமன் குயின் கிட்ட போட்டு உதவி கேட்க அந்த டீமன் குயினோ அதுக்கு சாக்ரிஃபைஸா 3 கருவியும் கேக்குது. அதோட மட்டும் இல்லாம நீ எனக்கு சர்வண்டா மாறணும் அப்படின்னு கேக்குது, அதுவும் உன்னோட சந்ததியில இருந்தே அந்த கரு வரணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் தன்னோட பொண்ணு மூலமா அதை உருவாக்க நினைச்சாங்க. 2 தடவை உருவாக்கி அந்த டீமன் குயினுக்கு பழிய கொடுத்ததுக்கு அப்புறம் 3வது கருக்காக அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போதுதான் அதுக்கு முன்னாடி இந்த வயசான லேடி கிட்ட போயிட்டு அந்த பிரேஸ்லெட்டை ஹீரோனோட அக்காவும் போய் போட்டுட்டு வந்திருப்பா. அந்த பிரேஸ்லெட் கையில இருக்கிறதுனால ஹீரோனோட அக்காவும் சுயனுக்கு வந்து அங்க இருக்கிறவங்களை பார்த்து பயந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது அவளை பிடிக்கிறதுக்காக ஹீரோனோட தாத்தாவும் வர ஹீரோனோட அக்காவும் கால் தவறி ஒரு மரத்தோட குச்சியில விழுந்து இறந்து போயிருப்பா. ஹீரோனோட அக்கா இறந்து போனதுக்கு அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஹீரோனோட அம்மாவும் அதே மாதிரி ஹீரோனோட தாத்தாவும் அந்த டீமன் குயின் கிட்ட வந்து இப்ப எங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு
கேட்க 3 கருவுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, நான் கேட்ட பழிய நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த டீமன் குயினும் டிமாண்ட் பண்ணிருக்கு. அதனால ஹீரோனோட அம்மாவும் ஹீரோனை செலக்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அந்த டீமன் குயின் கேட்டிருக்கோம் நீ என்னோட சர்வண்டா இருக்கிறதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு. இந்த தருணத்துல அதுக்குமே ஒத்துக்கிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சாத்தான் அந்த பேய் இவங்க கிட்ட சொல்ல எப்படி உன்னால இதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு ஹீரோனும் அழுதுகிட்டே வந்து கேக்குறா. அதே நேரத்துல அந்த வயசான லேடியும் இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போக அப்ப வெளியில ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவும் வெளியில போய் பார்க்கும்போது ஹீரோனோட தாத்தா இருக்கார்ல அவரு வெளியில வந்த அந்த வயசான லேடிய கத்திய வச்சு பயங்கரமா குத்தி கொலை பண்றாரு. இவ இருந்தா எல்லா விஷயமும் கெட்டு போயிடும் அப்படின்னு. அதை பார்த்து எதுவுமே பண்ண முடியாம ஹீரோனோட அப்பாவும் கீழே உட்கார அதுக்கப்புறம் அங்கே வந்த தன்னோட அப்பா கிட்ட என்னோட பொண்ணை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு இந்த உலகமே அழிஞ்சாலும் அந்த டைம்ல கூட உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிக்கிருக்க. அதே நேரத்துல ஹீரோனோட அம்மாவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சாத்தான் பொசஸ் பண்ணிடுது. அதை பார்த்து அவளை காப்பாத்தல அப்படின்னு போகும்போது ஹீரோனோட அப்பாவை அந்த சாத்தான் பயங்கரமா அங்கேயும் இங்கேயும் தூக்கி அடிச்சு மயங்க வச்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோனை அந்த மேடைக்கு எடுத்துட்டு வந்து அவளை அங்கே படுக்க வச்சு அவ வயித்துல வளர்ற அந்த கருவை அந்த டீமனுக்கு பலியா கொடுக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு ஹீரோன் சுயனுக்கு வந்த உடனே ஹீரோனோட தாத்தாவும் கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவ கையில அந்த பிரேஸ்லெட் இருக்கிறத பார்த்துட்டு கீழே கையை போட அந்த பிரேஸ்லெட்டும் உடஞ்சிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோன் பொசஸ் பண்ணப்படுறா. அதுக்கடுத்து ஹீரோனோட தாத்தாவும் வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டீமன் குயின் கிட்ட கேட்க அவளும் கருப்பா வாமிட் எடுத்து அதை கொடுக்க அதை எடுத்து ஹீரோனோட தாத்தாவும் சாப்பிடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கத்தோட பொண்ணை எப்பயாவது காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோனோட அப்பாவும் ஹீரோனோட தாத்தாவை என்னதான் சுட்டாலும் அவருக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஒரு பக்கத்துல 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஹீரோனோட தாத்தாவுக்கு தன்னோட பவர் மூலமா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டீமன் குயின். இன்னொரு பக்கம் ஹீரோனோ அந்த பிடியில இருந்து வெளியில வரதுக்காக குரானை ஓதிக்கிட்டு இருக்கா. ஹீரோனோட தாத்தாவும் ஹீரோனோட அப்பாவை கொல்ல போகும்போது தன்னோட பையன் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல டீமன் குயினோ நீ என்னோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்ன உடனே கொல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்து கத்திய ஓங்க. அதே நேரத்துல ஹீரோன் எப்படியோ சுயனுக்கு வந்து தாத்தாவை தள்ளி விட்டு தன்னோட அப்பாவை காப்பாத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பாவுக்கும் ஹீரோனோட தாத்தாவுக்கும் நடந்த அந்த சண்டையில ஹீரோனோட அப்பா ஹீரோனோட தாத்தாவை ஒரு குச்சியில தள்ளி விட அவரும் அதுல குத்தி இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்து ஹீரோனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சத்தம் பயங்கரமா கத்த அப்பதான் தண்ணிக்குள்ள இருந்து உண்மையான அந்த டீமன் குயினே வெளியில வருது. அந்த குயினும் இப்ப ஹீரோனோட அம்மா கிட்ட நீ யார் அப்படின்னு கேட்க நான் உங்களோட சர்வன். மனுஷங்க எப்பவுமே என்னை சந்தோஷப்படுத்துறதுல தவறவே மாட்டாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படி இதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் குயினும் கேட்க ஹீரோனோ அம்மா இதோட போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. ஆனா அதை காதுல கூட வாங்காம ஹீரோனோட அம்மாவோ என்னோட ஓமர் என்கிட்ட திரும்பி வரணும், முன்னாடி மாதிரி என்ன லவ் பண்ணணும், முன்னாடி நாங்க சந்தோஷம் இருந்த மாதிரி அதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும், என்னோட ஆசையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்ல உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி வாமிட் எடுக்க அதை எடுத்து ஹீரோனோட அம்மா சாப்பிட்ட உடனே பொசஸ் செய்யப்படுறாங்க. உன்னோட பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அந்த டீமன் குயின் கேட்ட உடனே ஹீரோனோட அம்மாவும் அவங்கள கொல்ல போக ஹீரோனோட அப்பா அவங்கள தடுத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோன் அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டீமன் குயின் ஹீரோனை அப்படி கழுத்தை பிடிச்சு மேல தூக்குது. ஹீரோனோ ரொம்பவே கஷ்டப்பட்டு என்ன போக விடு அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த டீமன் குயினோ நீ கேட்கிற வரம் எனக்கு ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்ல அப்படி கட் பண்ணி இப்ப ஹீரோனோ கையில கேமராவோட ஹீரோனோட அம்மாவோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரோனோ முழிக்கிற அதே நேரத்துல ஹீரோனோட அக்காவும் அங்கே வந்து என்ன ட்ரெஸ் மாத்திட்டு அப்படியே பெட்ல படுத்து தூங்கிட்டியா, எல்லாரும் போட்டோக்கு ரெடியா இருக்காங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக ஹீரோனோ அங்கே போய் பார்க்கும்போது ஹீரோனோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷமா ரெடி ஆகுறாங்க. அதே நேரத்துல ஹீரோனோட அம்மாவும் ஹீரோன் கிட்ட ரொம்பவே பாசமாவும் ரொம்பவே அன்பாவும் பேசுறாங்க. அப்பதான் ஹீரோனுக்கு உன்னோட ஆசையை நிறைவேற்றுறது எனக்கு ரொம்பவே ஈஸி அப்படின்னு அந்த டீமன் குயின் சொன்னது ஹீரோனோட காதுல விழுகுது. அதே நேரத்துல வா போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை எல்லாருமே கூப்பிட ஹீரோன் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கா. போட்டோ எடுக்கிறதுக்கு டைமிங்ல செட் பண்ணிட்டு ஹீரோனோ அங்கே போய் உட்காராம எந்திரிச்சு நின்று எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த டீமன் சொன்ன அந்த வார்த்தைகள் ஹீரோனோட காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு ஹீரோனுக்கு புரியுது. அதனால ஹீரோனோட அம்மாவும் ஹீரோன் கிட்ட எந்திரிச்சு போயிட்டு எல்லாமே சரியாதான் இருக்கு வா அப்படின்னு கூப்பிட ஆனா ஹீரோனோ இல்ல 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 அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னதுக்கு அப்புறம் டக்குன்னு சுயனுக்கு வந்துடுறா. இப்ப அந்த டீமன் குயின் கிட்ட என்னால உனக்கு சர்வண்டாலாம் இருக்க முடியாது அப்படி சொல்ல கோவத்துல அந்த டீமன் குயினோ அவளை கீழே போட அதே நேரத்துல தன்னோட ஹஸ்பண்ட கொண்ட ஊசியை வச்சு குத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த ஹீரோனோட அம்மா டக்குன்னு கீழே விழும்போது தன்னை குத்திக்கிறாங்க. அப்போதான் ஹீரோனோட அப்பாவும் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க இப்படி இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், அதனாலதான் எல்லாமே என்னோட கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு ஹீரோனோட அம்மாவும் சொல்ல போதும் இதோட நிப்பாட்டிக்கங்க அப்படின்னு ஹீரோனு சொல்றா. அப்பதான் ஹீரோனோட அம்மாவும் எல்லாமே உன்னோட லவ்வுக்காக தான், உன்னை நான் காதலிச்சதுனாலதான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், ஆனா அது உனக்கு எப்பவுமே புரிஞ்சதே கிடையாது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச ஹீரோனோட அப்பாவும் அவங்களோட கையை பிடிச்சுக்கிறாரு. அப்ப அது எல்லாத்தையுமே அந்த டீமன் குயின் பாத்துக்கிட்டு இருக்கு. அது இப்ப ஈவில் குயினா மாறி நீ யாரு அப்படின்னு ஹீரோனோட அம்மா கிட்ட கேட்க ஹீரோனோட அம்மா ஒரு முடிவு எடுத்து நான் உன்னோட சர்வன்ட் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஈவில் குயினோ ஹீரோனோட அம்மாவை இழுத்துட்டு போயிடுது. அதை பார்த்து ஹீரோனோட அப்பாவும் கத்தி கதறாங்க. அந்த ஈவில் குயினோ அந்த இடத்தையும் எரிச்சிட்டு போயிடுது. அப்படி கட் பண்ணி இப்ப ஹீரோன் ஜெயிலுக்கு வந்துகிட்டு
யோசிச்சுட்டு இருக்கா. அதாவது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோட அப்பா மேல சந்தேகப்பட்டு ஹீரோட அப்பாவை ஜெயில புடிச்சிட்டு போட்டாங்க போல. இப்போ ஹீரோனுமே ஜேர்னலிஸ்டா மாறிட்டா. அவ ரெடி பண்ண ஆர்டிகல் ஒண்ணு ஒரு மேகசின்ல வந்திருக்கிறத ஹீரோட அப்பா கிட்ட காட்டி சந்தோஷப்படுறா. நம்ம வக்கீல வச்சு சீக்கிரமாவே உங்களை நான் வெளியில எடுக்கிறேன் அப்படின்னு ஹீரோனு சொல்ல ட்ரை பண்ணும்போது அதெல்லாம் எதுவுமே வேணாம், நீ உன்னோட வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாரியும் கேட்கிறாரு. ரெண்டு பேரும் அழுதுகிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அப்படியே கட் பண்ணி கடைசியா ஹீரோனோ அங்கிருந்து வரதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே ஒன்னா எடுத்த போட்டவ ஒரு காப்பியத்தோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு எப்பவுமே ஞாபகமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கா. அப்படியே அந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.